நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முழுவதிலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து எல்லா இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அக்டோபர் திங்கள் 15ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதிலும் நடத்த தொடங்கிய அந்த வடகிழக்கு அந்த முகாம்கள் என்பது மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை தமிழ்நாட்டில் கடந்த 1.5 மாதங்களாக நடைபெற்றிருக்கிற ஒட்டுமொத்த முகாம்களின் எண்ணிக்கை 62,741. மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு 1.5 மாத காலத்தில் வடகிழக்கு பருவமழைக்கு 62,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது இதுவே முதல் முறை. அந்த வகையில் இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 62,741. இதில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 34,05,386 பேர் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த பெஞ்சல் புயல் அதனுடைய பாதிப்புக்கு பிறகு சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, நீலகிரி ஆகிய பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்த தொடங்கப்பட்டது. பெஞ்சல் புயலை ஒட்டி நடத்தப்பட்ட இந்த முகாம்களை பொறுத்தவரை நேற்று மாலை வரை 1ஆம் தேதி தொடங்கி நேற்று மாலை வரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 5,056. இந்த 5,056 முகாம்களில் 2,95,010 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழைக்காக நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 62,741. பயன்பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 34,05,386. பெஞ்சல் புயல் பாதிப்புக்காக குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டுமே நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 5,056. பயன்பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 2,95,010. இந்த வகையில் சைதாப்பேட்டையில் இன்றைக்கு வடகிழக்கு பருவமழையை ஒட்டியும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளினை ஒட்டியும் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி மருத்துவ நிறுவனங்களான அப்போலோ மருத்துவமனை, போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை, காவேரி மருத்துவமனை, MGM மருத்துவமனை, சிம்ஸ் மருத்துவமனை, தாகூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று தமிழ்நாட்டில் பிரபலமான மருத்துவமனைகள் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையை பொறுத்தவரை 7 மாநகராட்சி வட்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வட்டத்திலும் ஒரு மருத்துவ முகாம் என்கின்ற வகையில் ஒரு வட்டத்தில் அப்போலோ மருத்துவமனையும், ஒரு வட்டத்தில் காவேரி மருத்துவமனையும், ஒரு வட்டத்தில் MGM மருத்துவமனையும், இன்னொரு வட்டத்தில் சிம்ஸ் மருத்துவமனையும், ஒரு வட்டத்தில் கற்பக விநாயகா, இன்னொரு வட்டத்தில் தாகூர் என்று பல்வேறு சிறப்புக்குரிய மருத்துவ நிர்வாகங்கள் அந்த மெகா மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த முகாம்களை பொறுத்தவரை எல்லா முகாம்களிலும் ECG, எக்ஸ்ரே, அதேபோல் அல்ட்ராசவுண்ட் போன்ற பல்வேறு வசதிகளும் கூட செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து முகாம்களிலும் இன்றைக்கு ஒவ்வொரு முகாமிலும் காலையிலேயே நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு முகாமிலும் இன்றைக்கு பயன்பெற தொடங்கி இருக்கிறார்கள். இல்லை, ஒரே ஒரு விழுப்புரத்தில் மட்டும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த மருத்துவ உபகரணங்கள் தண்ணீர் ஏறியது, அதனால் பாதிக்கப்பட்டது. இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். என்னென்ன மாதிரியான அந்த உபகரணங்கள் பாதிக்கப்பட்டதோ, இருவேல்பட்டு என்கின்ற ஒரு கிராமம், அது உடனடியாக மாற்றியாச்சு. கடலூரில் அந்த மாதிரி எங்கேயும் இல்லை. இப்போது மற்ற மாவட்டங்கள்லேயும் கூட மருத்துவமனைகள் பாதிப்புக்குள்ளாகவில்லை. என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும், கடலூராக இருந்தாலும், விழுப்புரமாக இருந்தாலும், திருவண்ணாமலையாக இருந்தாலும், கிருஷ்ணகிரியாக இருந்தாலும், இப்போ தர்மபுரி போன்ற அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம்கள் என்பது 1ஆம் தேதி தொடங்கி இன்று வரை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னமும் ஒரு 10 நாட்கள் இந்த டிசம்பர் முடிய மருத்துவ முகாம்கள் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும். அது மட்டும் இல்லை, டிசம்பரோடு அதோடு முடிகிறது கூட இல்லை, அதுக்கும் பிறகும் கூட இப்போ ஜனவரி வந்துட்டாலும் கூட எங்கேயாவது ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு தெருவில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காய்ச்சல் பாதிப்புகள் இருக்குமானால் அந்த பகுதிகளில் முகாம்கள் நடத்துவது என்பதை தொடர் வாடிக்கையாகவே கொண்டிருக்கிறோம். இல்லை 3 பேர் உயிரிழந்ததே இல்லைங்க, 2ங்கிறத ஏற்கனவே உறுதிப்படுத்திட்டோம். ஒரு 88 வயதானவர், அவர் நீண்ட நாட்களாக படுக்கையில் இருந்தவர். 2 தான் அந்த பாதிப்பில் இருந்தவர்கள். இப்போ அதுக்கான அந்த மாதிரிகளை கிங் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கு. கிங் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தொடக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா,
விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு கிருமி இருந்தால் அது காலரா பாதிப்புக்குள்ள கிருமி, அது இல்லைங்கிறது இப்போ தொடக்க நிலையிலேயே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது இன்னும் வேறு கிருமிகள் ஏதாவது இந்த வயிற்றுப்போக்குக்கு காரணமான ஈகோலி, ஃபேஷியல் ஒரிஜின், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் என்கின்ற இந்த மற்ற கிருமிகள் இருக்கிறதா என்பது குறித்து ஆராய்ச்சி செய்ய சொல்லியிருக்கிறோம். அந்த அவர்களுடைய ஆராய்வுக்கு பிறகு முடிவுகள் வரும், அதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இல்லை, இப்போ அங்கே மிக சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், இந்து அறநிலைய சமத்துறை அமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் உள்ளிட்டவர்களுடனான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு பாதுகாப்புடன் அந்த தீபம் திருவிழாவை நடத்துவது குறித்து கலந்தாலோசனை நடத்தியிருக்கிறார்கள். நாங்களும் சம்பந்தப்பட்ட நம்முடைய மருத்துவத்துறையின் சார்பில் அங்கே இருக்கிற டிடி ஜேடிகேல சொல்லி எத்தனை லட்சம் மக்கள் வருவார்களோ அத்தனை லட்சம் மக்களுக்கும் இதுவரை செய்யப்படாத அளவுக்கு கூடுதலாகவே மருத்துவ முகாம்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வைத்துக்கொள்ள ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறோம். அதற்கு தேவையான மருந்துகளை டிஎன்எம்எஸ்சிலிருந்து அந்த இதுக்கு ட்ரக் வேர் ஹவுஸுக்கு அனுப்பியிருக்கிறோம். தேவையானதை பெற்று எவ்வளவு முகாம்கள் நடத்த முடியுமோ நடத்த சொல்லியிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.